சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதாம் ததாயத்தாத்வசத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீரத்தனை தென் திருமல்லினார் செழுங்குழல் மேல் மாலை தொடை தென்னரங்கற்கேயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற கரங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிரி எழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போரே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாகவும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கிறியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோகரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. கார்கடே பூர்வ வல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி என்று ஆண்டாள் நாச்சியாருடைய மங்களாசாசனம். ஜெகன்மாதாவான தாயார் மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணுவதற்கு காரணம் நம்மை போன்ற பாமர பக்தாத்மாக்களை ரட்சை பண்ண வேண்டும் என்பதே. அத்தோடு மட்டுமின்றி சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கும் அவனுடைய கடமையை உணர்த்தி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற பதத்தாலும் இறைவா நீ தாராய் பறை என்று அபிமானம் கலந்த அதிகாரத்தோடு தேவரீர்தான் எங்களை ரட்சிக்க வேணும் என்ற பொருள் படும்படி எம்பெருமானுக்கே ஒரு ஆக்ஞை பண்ணுவது போலவும் தாயார் திருப்பாவை என்னும் உயர்ந்த கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். தாயாருடைய அவதாரம் அப்படிங்கிறது ராமாவதாரத்திற்கு முன்பே முடிவு பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். தாயாருடைய அவதாரம் என்பது வராக அவதாரத்திலேயே முடிவு பண்ணப்பட்டது. தாயார் சர்வேஸ்வரனான கண்ணனை பார்த்து ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று அழைக்கிறார். பக்தர்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவன் எம்பெருமான். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிரனாலும் ஒள்ளியவாகி போத அங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை சடல்வழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணியிலே ஆதிமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ யோகநரசிம்ம பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அந்த எம்பெருமான் தன்னுடைய பக்தனுக்காக எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்யக்கூடியவன்.
பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப தன் பிள்ளை பிரகலாதன் அந்த பிரகலாதனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அப்பன் கடமை, அந்த ஹிரண்யனுடைய கடமை. ஹிரண்யன் கடமையை மறந்து தத்துவம் தெரியாமல் தடுமாறினான். தானே பரம்பொருள், தானே பரம்பொருள், தானே இறைவன் மாறுதட்டினான். ஏ பிரகலாதா, ஹரி என்பவன் கிடையாது, நானே தெய்வம், என்னையே வழிபடு என்று பிள்ளைக்கு புத்தி சொன்னான். பிரகலாத ஆழ்வானோ கருவிலே திருவுடையவன், தாயாருடைய கர்ப்பத்திலே அவன் அவதரிக்கும் போதே பரம பாகவதோத்தமன அவதாரம் பண்ணான். அந்த ஹிரண்யன் பிரகலாதனை பலவாறு கொடுமை பண்ணினான். பெரிய கொப்பரையில எண்ணெயை கொட்டி நெருப்பு மூட்டி அந்த எண்ணெய் தள 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 கொதிக்கிறது. ஏ பிரகலாதா, ஹிரண்யாய நமகான்னு சொல்லு, இல்லைன்னா அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில உன்னை போட்டுடுவேன். நானே தெய்வம், என்னை தவிர தெய்வம் கிடையாதுன்னு ஒத்துக்கோ, ஒத்துண்டா உன்னை விட்டுடுவேன், இல்லைன்னா அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில போட்டுடுவேன். பரம பாகவதோத்தமன் பிரகலாதன் அப்பாவை சேவிச்சான். அப்பா, மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா, தேவரீர் தெய்வம் அடியேனுக்கு, ஆனால் எல்லோருக்கும் தெய்வம் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனே பரம்பொருள். நாம் எல்லோரும் அனித்தியர்கள், அவன் ஒருவனே நித்தியமானவன். நாம் எல்லோரும் அல்ப ஜீவிகள், அவன் மிக மிக உயர்ந்த உன்னதமான பரமாத்மா. சாஸ்திர வார்த்தைப்படி தேவரீரை நான் தெய்வமா நினைக்கிறேன், ஆனா பரதெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே என்று புத்தி சொன்னான் அப்பனுக்கு. கோபத்தில் இருந்த ஹிரண்யன் தன் பிள்ளைன்னு கூட பார்க்கல, கொதிக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்குள்ள போட்டான் பிள்ளையை. இந்த பிள்ளைக்கோ பயம் இல்லை, பயம் கிடையாது. காரணம், இந்த ஆத்மாவும் சரீரமும் எம்பெருமானுடைய சொத்து. உடைமையை ரட்சிப்பது உடையவனுக்கே பரம் என்ற தத்துவத்தை உணர்ந்தவன் அந்த பிரகலாதன். மாறாக ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பரவாசு தேவனுக்கு இந்த எண்ணெயாலே தீங்கு நேருமோ என்று அச்சப்பட்டான். தன் ஹிருதய கமல வாசன், தன்னுடைய ஹிருதய கமலத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஹரிக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு அச்சப்பட்டான். பெருமாள் பார்த்தான். ஊற்றம் உடையாய், தன்னையே கதி என்று பற்றி கொண்டிருக்கக்கூடிய பரம பக்தன் பிரகலாதன். அந்த பிரகலாதனை சுத்தி ஒரு கவசமா பெருமாள் அப்படி ரட்சிச்சார், கவசமா மாறிட்டார். இப்போ ஜீவாத்மாவிற்குள்ளே பரமாத்மாவா, பரமாத்மாவிற்குள்ளே ஜீவாத்மாவா? ஒரே ஒரு பரமாத்மா, கோடாறு கோடி ஜீவாத்மாக்கள். எப்படி இந்த சரீரம் ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வேய்ந்த 9 வாசல் நோத்வாரபுரம், இந்த சரீரத்திற்குள்ளே ஆத்மா இருக்கோ, உடல் மிசை உயிர். அதுபோல அந்த உயிருக்குள்ளே அந்தரியாமியாக ஜீவ தத்துவமாக பரமாத்மா இருக்கான். உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன். இப்போ சகல ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்க வேண்டிய பரமாசு தேவன் இந்த பிரபு. தன்னையே கதி என்று பற்றினவனான பரம பாகவதோத்தமனான பிரகலாதனை சுத்தி ஒரு கவசமா மாறிட்டான். அப்ப பரமாத்மாவிற்குள்ளே ஜீவாத்மா. பரமாத்மாவிற்குள்ளே ஜீவாத்மா.
நம்ம இப்போ எல்லாரும் ஸ்ரீரங்கம் போறோம். சப்த பிராகாரம், சப்த பிராகார மத்தியே சரசிஜபுரோர் பாசபாலே விமானி. காவேரி மத்திய தேசே ஹிமகர சரசி தீர புன்னாக பார்ஸ்வே புன்னாக விருட்சம் தலவிருட்சம். காவேரி மத்திய தேசே, உபய காவேரி மத்தியில ரங்கப்பிரபுவான பெருமாள் எழுந்தருளி இருக்கான். பரமாசு தேவன். சப்த பிராகாரங்கள், சப்த துவாரங்கள், சப்த கோபுரங்கள். நாம் எல்லோரும் காவிரியில ஸ்நானம் பண்ணி ஒரு பிராகாரமா வலம் வந்து கடைசியாக ஆரியபடாள் வாசலுக்குள்ளே போய் பெரிய திருவடியை சேவிச்சு நம்மாழ்வார சேவிச்சு அதற்கடுத்தாற் போலே கொடி தோன்றும் தோரண வாசல் துவஜஸ்தம்பம் அமைந்திருக்கக்கூடிய திருவாசலுக்குள்ளே போய் பிரதட்சணமா வந்து சேனை முதல்வரை சேவிச்சு விபீஷண ஆழ்வானையும் சேவிச்சு அடுத்தாற் போல காயத்ரியின் அக்ஷரங்களை போல 24 தூண்கள் உடையதான மண்டபம் காயத்ரி மண்டபம். அதற்குள்ளே அந்த மண்டபத்தை சேவிச்சு சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளியிருந்து நிர்வாகம் பண்ணதான அந்த ஸ்தலம், எம்பெருமானார் திருவடிப்பட்ட இடம், எம்பெருமானார் எழுந்தருள் இருந்து நிர்வாகம் பண்ண இடத்தையும் சேவிச்சு துவாரபாலகாளிடத்திலே ஒரு அனுமதி பெற்றுண்டு சதுர்வேதங்களை போன்ற 4 ஸ்தம்பங்கள் சதுஸ்தம்ப மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ளே பிரதட்சணமா உள்ள போய் அந்த 4 வேதங்களையும் ஒரு கல் தாங்கிறது. ஒத்தக்கல் மண்டபம்னு பேர். ஒரே ஒரு கல் 4 தூண்களை தாங்கிறது. ஒத்தக்கல் மண்டபம். அதுபோல திருமாலிரும் சோலையிலையும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி உள்ள மண்டபம் ஒத்தக்கல் மண்டபம். ஒரே கல். அந்த கல் மேல 4 தூண்கள் இருக்கு. ஒரே கல், ஒரே பரமாத்மா, ஒரே பரவாசுதேவன் 4 வேதங்களுக்கும் ஆதாரமாயிருக்கான்னு தத்துவம். சதுர்வேதங்களுக்கும் ஆதாரம் சர்வேஸ்வரனான எம்பெருமான். 4 வேதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கா அந்த பரவாசுதேவன். 4 வேதங்களை தாங்கிறான். ஒத்த கல் பரவாசுதேவன். 4 தூண்கள் சதுர்வேதங்கள். அதையும் பிரதட்சணமா அடுத்தாற்போல உள்ள போனா திருமணல் தூண்கள் இருக்கு. மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளேன்னார் ஆழ்வார் திருமாலேல. அந்த மணல் தூணை சேவிச்சுண்டு அர்த்த மண்டபத்தில் நிற்கிறோம். கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் போறோம். அங்க பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். ஆதிசேஷன் மடியில குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். சேவிக்கிறோம். ஆக சப்த பிராகாரங்கள், சப்த துவாரங்கள், சப்த கோபுரங்கள் இதை தாண்டி உள்ள வந்தா பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். அழகான சயனம். ரங்கநாதன் பெரிய பெருமாள். பிரம்மா தன் ஆயசிலே 100 சம்பத்சரங்கள் திருவாராதனம் பண்ணினான். பிரம்மா கரத்தாலே பிரம்மாவாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். வைவஸ்வத மனுவாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். ஸ்வயம்புவ மனுவாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். சூரியனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். இக்ஷ்வாகு மன்னனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். தசரதனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். தசரதன் புள்ள சக்கரவர்த்தி திருமகனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். நம்முடைய ஆழ்வார்கள் அத்தனை பேரும் மண்டியிருந்து கொண்டாடி அந்த கொண்டாட்டங்களிலே ஆனந்தமடைந்த பெருமாள் பெரிய பெருமாள். பாதாதி கேச பர்யந்தம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளான பூமி தாயாருக்காகவே தபசு பண்ணி தன்னையே கொடுத்த பெருமாள் திருவரங்கத்து பெரிய பெருமாள். சுவாமி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திற்கு உகப்பான பெருமாள். சுவாமி எம்பெருமானாராலே நித்திய நிர்வாகங்கள் வரையறை செய்யப்பட்டு
எம்பெருமானார் என்ன என்ன ஆக்ஞை பண்ணுகிறாரோ அதுவே நமக்கு உத்தேசியம் என்று எம்பெருமானாரை போலே ராமானுஜரை போலே ஒரு மகான் பிறந்ததும் இல்லை, ஒரு ஆச்சாரியன் இனி பிறக்கப் போவதும் இல்லை. குணபூர்த்தி உடையவரான மகாச்சாரியர் சுவாமி ராமானுஜர் என்று சுவாமி எம்பெருமானாரின் பெருமையை தன் திருவாக்காலை வெளியிட்ட பெருமாள் ரங்கநாதன். சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யரான பெருமாள் ரங்கநாதன். அது எல்லா வைபவங்களை காட்டிலும் பெரிய வைபவம். அப்படிப்பட்ட பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அப்போ இவ்வளவையும் தாண்டி வந்து பெருமாள் திருவடியில நின்று சேவிச்சா பாதாதி கேச பர்யந்தம் திருப்பான ஆழ்வார போல சேவிக்கிறோம். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள்ள ஒக்கின்னதே, அரை சிவந்த ஆடையின் மேல் சென்னதாம் என் சிந்தனையே, உந்திவேறதன்னோ அடியே உள்ளத்தின் உயிரே, திருவயிற்று உதரபந்தம் திரு ஆர மார்பு. இப்படி படிப்படியா சேவிக்கிறோம். ஹிருதயத்தை பார்க்கிறோம். அவன் ஹிருதயத்திலே யார் இருப்பார்? நம்ம ஹிருதயத்திலே அவன் இருக்கான். அவன் ஹிருதயத்திலே யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம தான் இருக்கோம், நாம தான் இருக்கோம். ஏன்னா சர்வேஸ்வரன் ஜெகத் பிதாவாச்சே. ஒரு பிதா தன் குழந்தைகளைத்தான நினைச்சுட்டு இருப்பான். ஒரு பிதா தன்னுடைய சந்ததியினர், தன்னுடைய குழந்தைகள், பேரன்பேத்திகள் நினைச்சுட்டு இருப்பானே, அவன் ஜெகத் பிதாவாச்சே. அவன் நம்ம நினைப்பானா? அப்போ எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான உறவு இருக்கே, உண்டனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு தாயார் சொல்ல போறார். அப்படிப்பட்ட உறவை உடையவன் ஊற்றமுடையாய் பெரியாய், எல்லோருக்கும் பெரியவன், எல்லோருக்கும் பெரியவன். அவனை விட பெரியவா யாரும் கிடையாது. ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா. ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா. என்ன அழகா நம்மாழ்வார் வேத பாஷ்யத்தை திராவிட பாஷையில கொடுக்கிறார். வேதத்தை திராவிட பாஷையில கொடுக்கிறார். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய், என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் என்று சர்வ சுவாமியாக விளங்கக்கூடிய பெரிய பெருமான். உலகில் தோற்றமாய் நின்ற சுடர், தானே தோன்றின பெருமாள், தானே தோன்றின பெருமாள். க்ஷீராப்தி சாயியான வியூக வாசுதேவன் தன் நாபில தாமரை புஷ்பத்தை படைத்து, அந்த தாமரை பூவிலே பிரம்மாவை படைத்து, தம்மால் சிருஷ்டி பண்ணப்பட்ட சதுர்முகனான பிரம்மாவிற்கு சிருஷ்டி தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து, துவாதச அக்ஷர மூலமந்திரம், துவாதசாட்சர மூலமந்திரத்தை சொல்லிக் கொடுத்து சிருஷ்டி பண்ணு என்று சிருஷ்டிக்கு வித்திட்டான் அந்த வியூக வாசுதேவன். பிரம்மா தொடங்கி சகல ஜீவாத்மாக்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிவன், இந்திரன், 33 தேவர்கள், மனுஷர்கள், திரியக்குகள், அத்தனை ஜீவராசிகளும் எம்பெருமான் நியமனப்படி பிரம்மாவாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனா அதே க்ஷீராப்தியில நவநிதிகள், நவ கலசங்கள் அமைய பெற்றதான பிரணவாகாரம் விமானம் வைகுண்டம் ரங்கமந்திரம். அந்த பிரணவாகார விமானத்தோடு தானே தோன்றின பெருமாள் ரங்கநாதன். தோற்றமுடையாய், உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே, உலகில் தோற்றமாய் நின்ற சுடர். அந்த ஒரு தீபம், உத்தம தீபம், ஒரு தீபம். எப்படி திருக்கார்த்திகை மகோத்சவத்திலே அவரவர்கள் ஆத்து திருவாராதன சன்னதி கோவிலாழ்வார் பக்கத்திலே தீபம் ஏற்றி வச்சிருப்பா. ஒரு தாம்பாளத்திலே 20 அகல் விளக்கு, 30 அகல் விளக்கு நன்னா அலம்பி திருவன்காப்பு சாத்தி அதுல எண்ணெய் திரியெல்லாம் சேர்த்து வச்சிருப்பா. திருக்கார்த்திகை அன்னைக்கு சாயரட்சை அந்த பிரதம தீபத்திலேருந்து ஒரு 20 தீபம், அப்புறம் 20 தீபம், அப்புறம் 50 தீபம், ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏத்துறாளே. உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே, இத்தனை தீபங்கள் 1,00,000 தீபங்கள் ஏற்றினாலும் அந்த பிரதம தீபத்துக்கு ஹானி வராது, பிரதம தீபத்துக்கு க்ஷயம் வராது, பிரதம தீபத்துடைய பிரகாசம் குறையவே குறையாது. அதுபோல அந்த பரவாசுதேவன் பிரதம தீபம். பிரதம தீபம் நம்ம ஆத்து பெருமாள் சன்னதியில் பிரதம தீபம்.
அதிலிருந்து ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி நம்முடைய திருமாளிகைகள் வைக்கிறோம் திருக்கார்த்திகை தினத்திலே. அதுபோல அந்த பிரதம தீபத்திலிருந்து ஏற்றப்பட்ட தீபங்கள், அந்த பிரதம தீபத்தாலே அனுகிரகம் பண்ணப்பட்ட உபதீபங்கள், பிரதி தீபங்கள் ஜீவாத்மாக்கள், உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே. சகல ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமி எம்பெருமான். உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய். எங்களுக்கு அந்தர்யாமி நீதானே, அந்தராத்மா நீதானே. ஆத்மா முழிச்சுண்டு, ஆத்மா முழிச்சுருக்கு. ஆத்மா லயிக்கக்கூடிய சரீரம் அடியோங்களுக்கு. ஆத்மாவிற்குள்ளே நீ இருக்க, ஒன்னாலே ஆத்மாவிற்கு ரட்சை. ஆத்மாவிற்குள்ளே பரமாத்மாவா நீ இருக்க, நீ இருப்பதாலே அந்த ஆத்மாவிற்கு ரட்சை, அந்த ஆத்மாவிற்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்தானம், ஆத்ம சந்தோஷம். தேவரீர் ஆத்மாவிற்குள்ளே அந்தராத்மாவாக இருப்பதாலே இந்த ஆத்மாவை படைத்து, இந்த ஆத்மாவிற்குள்ளே அந்தராத்மாவாக இருப்பதாலே அந்த ஆத்மாவிற்கு ரட்சை லட்சணம். லட்சணம் சரீரத்தில் ஆத்மா இருந்தா தானே கொண்டாடுறா. அந்த ஆத்மா போயிடுச்சுனா பிணம்னு அர்த்தமாயிடுறது. தொட்டா தீட்டு, பட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, இடிச்சா தீட்டு சொல்றோமே, பார்க்கிறோமே. கலியுகத்திலே எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். உன்னாலே அங்கீகரிக்க பெற்ற அடியோங்கள் தேவரீர் திருமாளிகைக்கு வந்து தேவரீருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி தேவரீரை அழைத்து எழுப்பி அழைத்து இந்த வைபவத்திற்கு தலைவனாக திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மாற்றார் உனக்கு வரிதுரைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றி யாம் வந்தோம். அடியோங்கள் சுவாபிமானத்தை விட்டு தேவரின் திருவடியே கதி என்று கண்ணா, உன் திருவடியே சாஸ்வதமான புகலிடம் என்பதை அறிந்துள்ள நாங்கள் தேவரின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வந்துள்ளோம் என்று போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து என்று பாசுரம் அருளினார்கள். ஏற்றகலங்கள் பாசுரத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பெருமாள் அவகாசம் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும், அவருடைய சங்கல்பம் சத்தியவாகணும். திருப்பாவைக்கு வேதார்த்தங்கள் நிறைய இருக்கு, சுவாபதேசம் நிறைய இருக்கு. அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலே மேலோட்டமான அர்த்தங்களை அனுபவித்து இன்றைய நாள்பாட்டிலே அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் என்று நந்தகோபன் அரண்மனைக்குள் பிரவேசம் பண்ணி, மகாமண்டபத்திலே பிரவேசம் பண்ணி, குல முதல்வன் எதுகுல தலைவன் நந்தகோபனும் யசோதையும் எழுந்தருளியிருக்கின்றதான அந்த மாளிகையின் அவர்கள் சன்னதி வழியாக அவர்களையும் அழைத்து அடுத்தாற் போல நம்பிமூத்த பிரானையும் பிராட்டியையும் எம்பெருமானையும் அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கப் புகுந்த இவர்கள் கண்ணனம்பெருமானுடைய சயனக்கட்டிலே அவன் திருவடிவாரத்திலே நின்று அவனை பிரார்த்திக்கிறார்கள். காலை பிடித்து காரியம் கைகொள்வார். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இந்த தேசத்திலே ராஜாவாய் இருப்பான். 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சி பண்ணுவான். எதிரியே இருக்க மாட்டான். அவனுடைய கர்மா, அவனுடைய வினை, அகம்பாவம் ஜாஸ்தி ஆயிடும். அந்த அகம்பாவத்தாலே அழிவு வரும். எந்த தேசத்துக்கு ராஜாவாய் இருந்தானோ, எந்த தேசத்துக்கு அதிபராய் இருந்தானோ, அந்த தேசத்து மக்கள் எல்லோரும் அவன் மேல் கோபம் கொள்வா. அவன் ஓடி போயிடுவான், தலைமறைவானான். பார்க்கிறோமே, அந்நிய தேசங்களை பார்க்கிறோமே. ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர்
கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். நானே ராஜா, நானே சக்கரவர்த்தி, நானே சக்கராதிபதி நெஞ்ச நிமித்துவா. எல்லாரும் பயப்படுவா. சின்ன சின்ன ராஜாக்கெல்லாம் பயப்படுவா. நிரந்தர சக்கரவர்த்தின்னு சொல்லுவா, நிரந்தர தலைவர்னு சொல்லுவா. கால தேசத்திலே ஒரு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மிதிப்பா. பார்க்கிறோமே, எத்தனை ராஜாக்கள் ஓடி போயிருக்கா. என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், நானே ராஜா, நானே ஏக சக்கராதிபதி நெஞ்ச நிமிக்கிறவன் இருக்கிற இடம் தெரியலை. அதுபோல நானே சார்வபௌமன் என்று அகம்பாவத்தோடு திரிந்தவர்கள் தங்கள் அகம்பாவத்தை விட்டொழித்து, அதாவது நான் எனது என்ற அகங்கார மமாகாரங்கள் ஒழிந்தவர்களாய் அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் மந்தினின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் என்னுடைய தேசம், என்னுடைய நாடு என்று எனது, நான் எனது, நான் எனது என்ற அகங்கார மமாகாரத்தாலே பிடிக்கப்பட்டவர்களான ராஜாக்கள் தங்களுடைய அபிமானத்தை விட்டொழித்து, தங்கள் மனதிலே இருந்த நான் எனது என்ற அகங்கார மமாகாரங்களை விட்டொழித்து தேவரீர் திருவடிகளை சேவிக்க வேண்டும் என்று சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நாங்கள் எங்களுடைய மனசிலே கண்ணன் ஒருவனே புகலிடம், அவனே சகலவிதமான உறவை உடையவன் என்ற விசுவாசம் உடையவன். இந்த சார்வபௌமர்களான ராஜாக்கள் ஒரு காலத்திலே நான் எனது, என்னுடைய தேசம், என்னுடைய தேசம் என்ற அகங்கார மமாகாரத்தாலே செருக்குற்று திரிந்தவர்கள். இன்று அந்த செருக்கு தொலைந்து ஓடி வந்துள்ளார்கள். நாங்களோ பிறந்தது முதலாகவே தேவரீர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறோம். அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல். அவர்கள்லாம் ஒரு பக்கம் உன்னுடைய தரிசனம் கிடைக்காதா, உன்னுடைய அங்கீகாரம் கிடைக்காதா, உன் கடைக்கண் பார்வை கிடைக்காதான்னு ஏங்கி இருந்துருக்கார். ஒரு காலத்துல அகம்பாவத்தோட இருந்தா, செருக்கோட இருந்தா. இந்த செருக்கு ஒழிஞ்சு தேவரீர் திருவடியை தவிர கதி கிடையாது என்று அபிமானத்தை விட்டெடுத்து, சுவாபிமானத்தை விட்டொழித்து கோஷ்டியா வந்து நிற்கிறா தேவரீருடைய திருவடி பக்கத்திலே. தேவருடைய கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்கி இழைத்து நிற்கிறார்கள். சீர்வரும் வாய்ப்பாடு செல்வ சிறுமியர்களான நாங்களோ சிறிதும் அகங்காரமற்றவர்கள். உண்டும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, நடந்த போதும் சரி, கண்ணா 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 என்று சதா சர்வ காலமும் தேவரின் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடிய, பல்லாண்டு பாடக்கூடியவர்களாகவே திகழ்கிறோம். பிறப்பாலும் வளர்ப்பாலும் அகங்கார மமாகாரங்களே கிடையாது. அகங்கார மமாகாரங்கள் அற்றவர்களாய் உமக்கு மங்களாசாசன பலர்களாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் கோஷ்டியா கூடியிருக்கோம். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நீ துயில் உணர்ந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கண்ணனம் பெருமானும் இந்த பெண் பிள்ளைகளுடைய மனதிலே இருந்ததான ஆர்வம், ஆர்த்தியை நன்கு அறிந்தவன். சஜாதியனா இருக்கானே, சஜாதியன் தானே, இவாளை பத்தி அவனுக்கு தெரியுமே. இந்த ஜனங்களை பத்தி நன்னா தெரியும் அவனுக்கு. சஜாதியன். இந்த பெண் பிள்ளைகள் அபலை பெண்கள், ஒன்றுமறியாதவர்கள், அகங்காரமற்றவர்கள், பிறவியிலேயே அகங்கார மமாகாரங்கள் அற்றவர்கள். பிறக்கும் பொழுதே ஸ்ரீ கிருஷ்ண கைங்கரிய காரணமாக பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் அனுகூலம் பண்ண வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளம் பற்றினான். தன் வாய் திறந்து பேசினான். குழந்தைகளா,
ஓரொரு தோழி வீட்டிற்கும் சென்று எல்லோரையும் அழைத்து கண்ணனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், பல்லாண்டு பாட வேண்டும் என்று சொன்னீர்களே, மங்களாசாசன பரர்களாய் வந்தோம் என்று சொன்னீர்களே, நான் உங்களுக்கு செய்ய வேண்டுவது யாது என்று குறிப்பாலே வினவினான். திருப்பாவை பெண்கள், கண்ணா, நீ திருப்பள்ளி எழுச்சி, நீ பள்ளிக்கட்டிலில் இருந்து உறக்கத்தில் இருந்து கண் விழித்து எழ வேணும். நீ கண் திறக்கக்கூடிய அழகை நாங்கள் கண்டு ஆனந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அம் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. கண்ணா, உன்னை பெற்றெடுத்தவர்களான இந்த திருவாய்ப்பாடி மக்கள் உனக்காகவே பிறந்தவர்கள். சதா சர்வகாலமும் தேவரீருக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள். தேவர்களும் முனிவர்களும் சுவார்த்தமாக தேவரிடத்திலே யாசித்தார்கள், உன்னிடத்திலே யாசித்தார்கள், சுயநலமாக கேட்டார்கள். அடியோங்களோ உனக்கு பல்லாண்டு பாட வேணும், உமக்கு அடிமை பண்ண வேண்டும் என்ற விசுவாச புத்தி உடையவன். மற்றும் ஓர் தெய்வம் உளதன்னு இருப்பாரோடு உத்திலேன், உற்றதும் உன் அடியார் கடிமை, மற்றெல்லாம் பேசினும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானேன். திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி. அஷ்டாட்சர ஜபம் சித்தியானவர்கள், அஷ்டாட்சர ஜப சித்தி பெற்றவர்கள் மகான்கள், அவர்கள் பிரபன்னர்கள். அப்படிப்பட்ட மகான்கள் மற்றும் ஓர் தெய்வம் உளதன் இருப்பாரோடு உற்றிலேன். அவர்கள் சர்வேஸ்வரனான எம்பெருமானை தவிர வேறு யாரிடத்திலேயும் எதையும் யாசிக்க மாட்டார்கள். எம்பெருமானிடத்திலே கூட அவனுக்கு பல்லாண்டு பாட வேணும், பல்லாண்டு பாட வேணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்ற கைங்கரிய புத்தியோடு யாசிப்பார்கள். அந்த கைங்கரியம் பண்ணுவது கூட இவர்களுடைய லாபத்திற்காக அன்னு, எம்பெருமானுடைய சந்தோஷத்திற்காக கைங்கரியம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த திருவாய்ப்பாடி பெண்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வம், சர்வேஸ்வரனான எம்பெருமான் திருவாய்ப்பாடிக்கு எழுந்தருளி எதுகுலத்திலே பிறந்ததோடு மட்டுமில்லால் வாழ்வியல் நடைமுறையிலேயும் யாதவனாகவே வாழ்ந்து காட்டினான். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி கோசம்ரட்சணம் பண்ணினான், கோசம்ரட்சணம் பண்ணினான். அப்படிப்பட்ட பெருமாள் இந்த குலத்தை தேர்ந்தெடுத்து தானும் தேவகி வசுதேவர் அவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்து யசோதை நந்தகோபருக்கு பிள்ளையாக வளர்ந்து தன்னுடைய சீலத்தாலும் அழகாலும் அகடிதகடினா சாமர்த்தியத்தாலும் அனைவரையும் பேரானந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரரை திருப்பாவை பெண்கள், நீ திருப்பள்ளி எழுச்சி, உன்னுடைய பள்ளிக்கட்டிலில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய அழகை நாங்கள் கண்டு ரமிக்க வேணும், ரசிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படி கண்களை திறக்கும் போது கூட உடனே வேகமாக திறத்தல் ஆகாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ எங்கள் சொல்படி உன்னுடைய திருக்கண்களை திறக்க வேணும். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவும். கிண்கிணின்னு ஒரு திவ்ய ஆபரணம் பெருமாள் சாத்திட்டு இருப்பார். கிண்கிணின்னு பேர். பெருமாள் திருவயிற்றிலே ஒட்டியானம் இருக்கும். அந்த ஒட்டியானத்தை ஒட்டி சாத்திட்டு இருப்பார். கிண்கிணின்னு பேர். கிண்கிணி, பருத்திக்காய் தாயத்து,
இதெல்லாம் பெருமாளுடைய திவ்ய ஆபரணங்கள். திருக்கோஷ்டியூர் எம்பெருமான் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் மாதவன் அந்த லலாடத்திலே சாத்தின்றிருக்கார் பருத்திக்காய் தாயத்துங்கிற ஒரு ஆபரணம். இடுப்பிலே ஒட்டியானத்தின் மேலே கிண்கிணிங்கிற திவ்ய ஆபரணம் சாத்தின்றிருக்கார். அந்த கிண்கிணிங்கிற திவ்ய ஆபரணத்திலே ஒரு பூ மலர்ந்தும் ஒரு பூ குவிந்தும் இருக்கும். தம்பி தோழன் கிண்கிணின்னு சொல்லுவா. குழந்தைகளுக்கு கொலுசு போட்டு விடுவா. தவழக்கூடிய குழந்தைகளுக்கு இடுப்புல அரை சலங்கை கட்டி விடுவா. தவழக்கூடிய குழந்தைகளுக்கு. அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அவரவர்கள் வீடு பெரிய வீடு, பெரிய வீடா இருக்கும். அவரவர்கள் வீட்டிலே அவ வீட்டு சின்ன குழந்தை தவழ்ந்து இருக்கும். அந்த இருட்டுல குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது. அது வாட்டுக்கு தவழ்ந்து இருக்கும். அப்போ அந்த குழந்தைய கூப்பிடுவா, ஏ கண்ணா எங்க இருக்கேன்னு. உடனே அந்த குழந்தைக்கு நான் இங்கே இருக்கேன்னு பேச தெரியாது. அம்மா வந்துட்டாலும் தவழ்ந்து வேகமா ஓடி வரும். அந்த சலங்கை சத்தத்தை கேட்டு, அரை சலங்கை கால்கள்ல அணிந்து கொண்டுள்ள கொலுசு சத்தத்தை கேட்டு தாயார் ஓடி போய் குழந்தையை தூக்கி வாரி அணைச்சுப்பார். அந்த ஆபரணங்கள் அந்த குழந்தை இங்க இருக்கான் அப்படின்னு காட்டி கொடுக்கும். எம்பெருமான் சௌமிய நாராயண பெருமாள் தன்னுடைய இடுப்பிலே ஒட்டியானத்துக்கு பக்கத்திலே சாத்தின்றிருக்கார். அதான் கிண்கிணிங்கிற திவ்ய ஆபரணம். தம்பி தோழன் கிண்கிணி. கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. உன்னுடைய திருக்கண்களை திறந்து பார்க்க வேண்டும். அந்த கண்களை திறக்கக்கூடிய அழகை நாங்கள் ரசிக்க வேண்டும். நீ கண்களை எப்படி திறக்க வேண்டும் என்றால், சற்று திறந்தும் சற்று மூடியும், சற்று திறந்தும் சற்று மூடியும். சூரியனை பார்த்த உடனே தாமரை மலரும், சந்திரனை பார்த்த உடனே தாமரை குவியும். சந்திர சூரியால் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா தாமரை மலர்ந்தும் குவிந்தும் இருக்குமோ இல்லையோ. செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அது எப்படின்னா, திங்கள்னா சந்திரன், ஆதித்யன்னா சூரியன். திங்கள் ஆதித்யன், சூரியன் உதித்தால் தாமரை மலரும். தாமரை மலரும், உலகம் பூரா தாமரை மலரும். சூரியன் உதிக்கும் போது தாமரை மலரும். சந்திரன் வரும்போது தாமரை குவியும், மலர்ந்தும் குவிந்தும். அதுபோல கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. உன் திருக்கண்களை மலர்ந்தும் குவிந்தும் மலர்ந்தும் குவிந்தும் திகழ்கிற தாமரை புஷ்பத்தை போல சிறிது சிறிதாக திறந்து எங்களை பார்க்க வேணும். எம்மேல் விழியாவோ. நீ கண்களை திறந்து எங்களை பார்க்கக்கூடிய அழகை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கு அபிமானத்தோடு உத்தரவிட்டார். அபிமானத்தோடு உத்தரவு. செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. அழகிய திருக்கண்கள். இந்த திருக்கண்களை திறந்து எங்களை நோக்குவாயேயானால், உன் திருக்கண் பார்வை எங்கள் மீது படுமேயானால், உன்னை பிரிந்த துக்கம் எங்களை விட்டு அகலும். முதல் நாள் இரவு கண்ணனம்பெருமானும் திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகளும் கூடி குலாவி மகிழ்ந்து ராசக்கிரீடை படினார்கள். இரவு இரவு வெகு நேரம் ஆன காரணத்தினாலே அவரவர்கள் திருமாலைக்கு சென்று மறுநாள் அதிகாலையிலே வந்து அந்த திருப்பாவை நோன்பு பாவை விரதத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒரு காரணத்தை சொல்லி பிரிந்தார்கள். கண்ணனம்பெருமானும் நந்தகோபன் அரண்மனைக்கு சென்று விட்டான். கண்ணனை பிரிந்திருந்த காலம் மிகச்சிறிது காலமே. அந்த மிகச்சிறிய காலமே இவர்களுக்கு யுகமாக தோன்றுகிறதாம்.
கண்ணனை பிரிந்ததாலே இவர்கள் மனசு துக்கம் அடைந்தது. இந்த விசலேஷத்தை பொறுக்க மாட்டாதவர்கள் ஆனார்கள். எம்பெருமானை பிரிந்த துக்கத்தை பொறுக்க மாட்டாதவர்கள் ஆனார்கள். அதனால அந்த நாடி முதல் நாள் ராத்திரி கூடி குலாவி இருக்கா பெருமாள் கண்ணன், குழந்தை கண்ணன். அவன் திருமாளிகைக்கு எழுந்துள்ளிட்டான். இந்த பெண் குழந்தைகள் இவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். மிகச் சிறிது காலமே பிரிந்திருந்தார்கள். அந்த விசலேஷமே இவர்களாலே பொறுக்க இயலவில்லையாம். செங்கல் சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பாசுரம் அருளுகிறார். பகல்ல சூரியன் பிரகாசிப்பான், இரவிலே சந்திரன் மிக அழகாக தோன்றுவான். கண்ணனம்பெருமானுடைய திருக்கண்கள் பக்தாத்மாக்களுக்கு விரோதிகளை பார்த்த மாத்திரத்திலேயே கோபக்கனலை வீசி அவர்களை சம்ஹாரம் பண்ணிவிடும். தன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கு அனுகூலர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அருள் மாறி பொழியும். சந்திரனை போலே குளிர்ச்சியாக விளங்குமாம். பெருமாளுக்குன்னு யாரும் விரோதி கிடையாது. தன் பக்தர்களுக்கு யாரு விரோதியோ அவர்களை இவன் விரோதியாக கொள்வான். தன் பக்தர்களுக்கு யார் அனுகூலர்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு மிக மிக பிரியமானவர்கள். பக்தவத்சலன்னு பேரு பெருமாளுக்கு. பெருமாளுக்கு பக்தவத்சலன், பக்தர்களிடத்திலே வாத்சல்யத்தை உடையவன். செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்து உன்னை பிரிந்த துக்கத்தாலே துவண்டு கிடக்கின்ற எங்களுக்கு உன் திருக்கண்களை திறந்து உன் பார்வை எங்கள் மீது படுமேயானால் அதுவே எங்களுக்கு அருமருந்து என்று பிரார்த்திக்கிறார்கள். ஆழ்வார்களிலே திருப்பாண ஆழ்வார், அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் மொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வானவன் நீழ்வதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒத்தினதேன்னு பாசுரம் பாடினார். பெரிய பெருமாளை பாதாதி கேச பர்யந்தம் சேவிக்கிறார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் பாத கமலங்களை சேவிச்சார். திருக்கால்கள் மேல அணிஞ்சின்றிருக்கிற தரித்துக் கொண்டிருக்கிற வஸ்திரத்தை சேவிச்சார். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்னதாம் என் சிந்தனையேன்னு உந்திய பார்த்தார். உந்தி திருவயிற்று உதரபந்தம் சேவிச்சார். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான் திருமார்ப சேவிச்சார். திருக்கழுத்த சேவிச்சார். திருவாய் அதரங்களை சேவிச்சார். செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அடுத்தாற் போல நிமிர்ந்து பார்த்தா திருக்கண்கள் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமனன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் எம்மை பேதமை செய்தனவே. என்ன மயக்கிடுத்துங்கிறார் பெருமாள் பேசுறார். திருப்பாணரே, நம்முடைய 108 திவ்ய கஷேத்திரங்களையும் உமக்கு தரிசனம் கொடுக்கவா? திருப்பாண ஆழ்வார் வார்த்தை சொல்லல, சரின்னு கேட்கல. அவருக்கு இஷ்டம் அதுவல்ல. வைகுந்தத்திலே உமக்கு ஒரு இடம் கொடுக்கவா? வேண்டாம் சுவாமி, வைகுந்தம் வேண்டாம். அங்க நித்திய சூரியெல்லாம் இருப்பா, ஹாவு 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 சமகாரம் பண்ணிட்டு இருப்பா. பெருமாள் கேட்கிறார், விஸ்வரூப தரிசனத்தை காட்டவா? வேண்டாம் பெருமாள். வேற என்ன வேணும்னு கேட்டான் பெரிய பெருமாள் திருப்பாண ஆழ்வாரிடத்திலே. ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞானம் 7 உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெடில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சிலே. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலன், ஆல இலை
ஆலமா மரத்தில் மான்னு சொல்லும்போது பிரம்மாண்டமான அளவிடற்கரிய பெருமைகளை உடையது ஆல விருட்சம். ஆல மாமரம், மரம் ரொம்ப பெருசா இருக்கும், மரம் பிரம்மாண்டமா இருக்கும், மலை மாதிரி இருக்கும், அந்த இலை சின்னதா இருக்கும். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் பிரளயார்ணவத்துல ஆல இலையில படுத்துட்டு இருக்கான். அப்ப பெருமாள் மட்டும்தான் இருந்தார். ஜீவாத்மாக்கள் யாரும் கிடையாது. 33 கோடி தேவர்கள் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது, ராட்சசர்கள் கிடையாது, யட்சர்கள் கிடையாது, திரியக்குகள் கிடையாது, யாருமே பிரம்மருத்ராதி உட்பட யாரும் கிடையாது. மகாபிரளய காலத்திலே தம்மால் படைக்கப்பட்டவர்களான சகல ஜீவாத்மாக்களையும் வாரி விழுங்கி தன் திருவயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சிப்பானாம். அப்போ ஒரு ஆலை இலை வரும், அந்த ஆலை இலை மேல பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். தன் திருவடி ஸ்பர்சம், தன் திருவடி கட்டை விரலை தானே சுவைத்து பார்ப்பார். ஆல மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானம் 7 உண்டான். சகல புவனங்களையும் சகல லோகங்களையும் சகல ஜீவாத்மாக்களையும் வாரி விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன். அப்ப பெருமாள் மட்டும்தானே இருப்பார். ஏகமூர்த்தி, ஒரே மூர்த்தி. நாம் எல்லோரும் எங்க இருந்தோம்? அப்ப பெருமாள் திருவயிற்றுக்குள்ளே. அப்போ இந்த லோகத்திலே உள்ளவா அத்தனை பேரும் பெருமாள் திருவயிற்றில்தான் இருந்தா. பிரம்மா உட்பட, சிவன் உட்பட, இந்திரன் உட்பட இந்த லோகத்திலே உள்ள சகல ஜீவாத்ம கோடிகளும் பெருமாள் வயிற்றுக்குள்ளே வச்சு பெருமாளாலே ரட்சை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு பிறந்த ஒரு இன்னைக்கு ஒருத்தர் திருக்கோஷ்டூர்பா, ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்பா, ஒருத்தர் திருவரங்கம் சொல்லுவா, ஒருத்தர் திருநாங்கூர் சொல்லுவா. அந்த மகாபிரளய காலத்திலே எல்லாரும் எங்க இருந்தா? பெருமாள் வயிற்றிலே. இப்ப பிறந்த ஊர் ஆதி ஜென்மஸ்தானம் பெருமாள் திருவயிறு. அதை பிரிக்க முடியுமா நம்மாலே? திருவயிற்று உதர பந்தமாச்சே. பெருமாளுக்கும் நமக்கு ரத்த சொந்தம் உண்டு. அவனை ஒத்துண்டாலும் சரி, அவனை ஒத்துக்கலைனாலும் சரி, அவனுக்கும் நமக்கு உறவு உண்டு. அந்த உறவை பலப்படுத்தி காட்டக்கூடியவன், தெளிவித்து காட்டக்கூடியவன் ஜெகதாச்சாரியன், நம் ஆச்சாரியன். ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு உண்டான் அரங்கத்தரவினையான். மகாபிரளய காலத்துல நீ ஒத்தர்தானே இருந்த, எங்களுக்கு எங்க இடம் கொடுத்த தெரியுமா? உன் திருவயிறு, உன் திருவயிறு. பெருமாள் கேட்கிறார், உமக்கு என்ன வேணும் சொல்லும், தரேன். விஸ்வரூப தரிசனத்தை காட்டவா, 108 திவ்யக்ஷேத்திர தரிசனத்தை காட்டவா, ராமாவதார வைபவத்தை காட்டவா, கிருஷ்ணாவதார வைபவத்தை காட்டவா, ஸ்ரீவைகுந்தத்துக்கு உன் அழைச்சிட்டு போவா. கேட்டார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆசைப்பட்டது உனக்கு என்ன ஆசை சொல்லும்? திருப்பானவே உமக்கு என்ன ஆசை சொல்லுங்கிற. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் எம்மை பேதமை செய்தது. கண்ணை பார்த்துட்டேன், அந்த கண்கள் என்னை பேதமை செய்யறது, கேலி பண்றது. அந்த கண்ணழகில நான் மயங்கினேன், அந்த கண்ணழகிலே நான் அடிமைப்பட்டேன், அந்த கண்ணழக பார்த்துட்டேனே. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை கோவரனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. உன்னை பார்த்துட்டேன், பாதாதி கேச பர்யந்தம் உன்னை சேவிச்சுட்டேனே பெருமாளே. உன்னை பார்த்த கண்களாலே வேறொன்றையும் பார்க்க விரும்பல. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு கையை கூப்பினார். பெருமாள் பாதாதி கேசபரியந்த பூமி தேவிக்கு எப்படி இடம் கொடுத்தாரோ அதுபோலே தன் திருவடியிலேயே பிரத்யட்சமாக திருப்பாணாழ்வாரை சேர்க்கின்றாராம். பெருமாளுடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு பெருமை. திருக்கண்கள் அழகு. ஒரு திவிதேசத்து எம்பெருமான்கள் திருக்கண்களை பார்த்தா அது ஒரு அழகு. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்னினை காணாவே என்று திருப்பாணா ஆழ்வார் சொல்ல தன் திருவடிகளில் பிரத்யட்சமா இடம் கொடுத்தார் பெரிய பெருமாள். அந்த கண் அழகன் திருவரங்கத்து பெருமாள். தன் திருக்கண்களாலே, கண் அழகாலே பக்தாத்மாக்களை வசியம் பண்ணக்கூடியவன் பெருமாள். தன் கண்களாலே விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவனும் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருக்கண்களுக்கும் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அங்கன்மா ஞானத்தரசர் பாசுரத்தில் மேலும் சில விஷயங்களை நாளை அனுபவித்து தொடரலாம் என்று அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ,
சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.